திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை திருடிச் சென்ற பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் திவ்யா என்ற பெண்ணிடம் மர்ம நபர்கள் தங்க செயின் 1 பவுன் திருடிச் சென்றுள்ளதாக திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் பேருந்து நிலையம் முழுவதும் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் சோதனை மேற்கொண்ட போலீசார் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கவிதா என்ற பேச்சியம்மாள் நகை திருடியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 1 பவுன் செயின் மற்றும் 6000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை அருகே அன்னசத்திரம் பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் தவக்கால 5வது செவ்வாயை முன்னிட்டு பெரிய சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே அரிமளம் சாலையில் உள்ள அன்னசத்திரம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தின் தவக்கால சிறப்பு திருப்பலி கடந்த மார்ச் 5ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாயும் ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தவக்கால 5வது செவ்வாயை முன்னிட்டு பெரிய சிலுவை பாதை ஊர்வலம் உதவி பங்குத்தந்தை அலெக்சாண்டர் அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிலுவையை சுமந்தவாறு இறைப்பாடல் பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஆலயத்தின் அருகில் இருந்து கிறிஸ்தவர்கள் மண்டியிட்டவாறு ஆலயம் வரை சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் காந்திபுரம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 தீர்மானங்களை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி நிறுத்தி வைத்தது தவறு எனவும் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி விலக வேண்டும் என்றும் அல்லது மத்திய அரசு ஆளுநர் ரவி பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பிரிவில் கடந்த 3வது மாதம் முதல் கலைக்கப்பட்ட 97 பணியிடங்களை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் சுமார் 75க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே நடைபெற்ற அருள்மிகு கண்டியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள நாராயண தேவன்பட்டியில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு கண்டியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை முதலே சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பொங்கல் பானைகளை வைத்து ஊரின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து உத்தரவு வழங்கிய அம்மனுக்கு நன்றியை செலுத்தி வழிபட்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.